தூத்துக்குடியில் திரேஸ் நகர் பகுதியில வீட்டில் தனியாக இருந்த சக்தி மகேஸ்வரி என்ற இளம் பெண்ணை இளம் சிறார்கள் இருவர் வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தூத்துக்குடி மாப்பிள்ளை யூரணி பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ள திரேஸ் நகரை சேர்ந்தவர் ராமசொத்து. இவர் கர்நாடகாவில் டவர் அமைக்கும் வேலையில பணிபுரிந்து வராரு. ராமசுப்புவின் மனைவி சக்தி மகேஸ்வரி இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலையில சக்தி பரமேஸ்வரிக்கும் தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் தலைமை காவலர் ராஜேந்திரன் என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு இருவரும் பழகி வந்திருக்காங்க. காவலர் ராஜேந்திரனுக்கும் சக்தி மகேஸ்வருக்கும் இருந்த கள்ள தொடர்பு ராஜேந்திரனின் வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து ராஜேந்திரன் மனைவி மற்றும் குடும்பத்தினர் சக்தி மகேஸ்வரியுடன் உள்ள தொடர்பை துண்டிக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. மேலும் சக்தி மகேஸ்வரியிடம் காவலர் ராஜேந்திரன் குடும்பத்தினர் கூறியிருக்காங்க. ஆனால் சக்தி மகேஸ்வரி தொடர்பை துண்டிக்க மறுத்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இன்று வீட்டில் சக்தி மகேஸ்வரி தனியாக இருக்கும்போது அங்கே வந்த காவலர் ராஜேந்திரனின் மகனான இளம் சிறார் மற்றும் அவரது நண்பரான மற்றொரு இளம் சிறார் ஆகியோர் சக்தி மகேஸ்வரியை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியும் ஓடியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாளமுத்தூர் நகர் காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட சக்தி மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்திருக்காங்க. மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடியில் காவலரான தந்தையுடன் உள்ள கள்ள தொடர்பை விட மறுத்த பெண்ணை காவலரின் மகன் உள்ளிட்ட 2 இளம் சிறார்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.